எல்லாருக்கும் வணக்கம். எதுக்கு இந்த ஷார்ட்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார். இப்போது அஜித் அப்படிங்கிறவர் சிவகங்கையில் வந்துட்டு போலீஸ் வந்து கஸ்டடியில் எடுத்து அடித்து கொண்டிருக்காங்க அப்படின்னு விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இப்போ நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேசிட்ட பின்னணியில் பண்ணுறோம். யூடியூப்பில் எடுத்துட்டோம் அப்படின்னா எந்த அரசியல்வாதி என்ன பண்ணுறாங்க, நமக்கு பிடிச்ச ஹீரோ அடுத்து என்ன படம் பண்ணுறாங்க, யாருக்கு யார் கூட தொடர்பு, யாருக்கு யார் கூட அடுத்தது கல்யாணம், அதையும் மீறி ஒரு சில லேடிஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம முகம் எப்படி அழகாகும், நம்ம முடி எப்படி வளரும், இதே பார்க்குறக்கே நேரம் சரியாக இருக்குது இல்லைங்களா? ஆனால் சொசைட்டியில் என்ன நடக்குது, ஏன்னா இப்போ அவருக்கு அஜித்துக்கு நடந்தது நாளைக்கு எனக்கு நடக்கலாம், இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு நடக்கலாம், யாருக்கு வேணால் நடக்கலாம், நம்ம சொந்தக்காரங்களுக்கு நடக்கலாம். ஸோ இப்போ அஜித் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலில் வந்து செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட வந்து ஒரு காரை பார்க் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு கோயிலுக்கு வந்த ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க. அவருக்கு வந்து கார் ஓட்ட தெரியாது. ஸோ அவர் வந்து அவருக்கு தெரிஞ்சவங்க கிட்ட மூலமாக அங்கிட்ட அந்த பார்க்கிங்கில் விட்டுருக்காரு. ரிட்டன் அவங்க கார் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வந்து அவங்க எகெயின் சொல்கிறாங்க உள்ளே வச்சுருந்த நகையை காணும் அப்படிங்கிற ஒரு கேஸின் அடிப்படையில் இப்போ வந்துட்டு அஜித்தை வந்து போலீஸ் வந்து விசாரிச்சிருக்காங்க. விசாரித்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா மிரட்டி அப்படின்னு விசாரிச்சிருக்காங்க ஈவினிங் டைமு. அப்புறம் நான் எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அவரை விட்டுட்டாங்க. எகெயின் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் போயிட்டு அவரே அவர் தம்பியும் கூட்டிகிட்டு வந்து அடிச்சிருக்காங்க. ரொம்ப அடிச்சு கேட்டிருக்காங்க. இப்போ வழி தாங்க முடியலன்னா யாராக இருந்தாலும் விட்டுருவாங்கிறதுக்காக நான் சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி கோயிலுக்கு பின்னாடி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அங்கே வந்ததுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லைங்க எனக்கு வந்துட்டு அடி தாங்க முடியல, அந்த ஒரு ரீசனுக்காக தான் இப்போ சொன்னாங்கன்னு அவங்க தம்பியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அதை அடித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இல்லைங்க. அந்த பிவிசி பைப் எடுத்து உடம்புல எங்கெங்க அடிக்க முடியுமோ தலையிலேருந்து கால் வர அடிச்சிருக்காங்க. ஏங்க எத்தனையோ கேஸ் இருக்குங்க பெண்டிங்ல. உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னா அந்த மாதிரி விஷயத்தை எடுத்து பண்ணுங்க, ஓகேங்களா? 2 பொம்பளை கிட்ட ஹீரோத்தனத்தை காட்டுறதுக்காக ஒரு உயிரை போக வச்சுட்டீங்க. அது போனதுக்கு அப்புறம் இப்போ கவர்மெண்ட் என்ன பேசியிருக்கு அப்படின்னா, உங்க 2வது பையனுக்கு வந்து அறநிலைத்துறையில வந்துட்டு நாங்க வேலை போட்டு தரோம், உங்களுக்கு வந்து அமௌண்ட் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பையனுக்கு ஜஸ்ட் 28 வயசுங்க. 28 வயசு தான் ஆயிருக்கு. ஸோ அந்த பையனுக்கு இனியும் வாழ்க்கை நான் என்ன, கல்யாணம், குழந்தை, குடும்பம், அவங்க அம்மாவுக்கு எவ்வளோ ஆசை இருந்திருக்கும். அது அத்தனையுமே குழி தோண்டி புதைச்சிட்டாங்க அந்த 5 பேர். ஸோ இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி இப்போ ஸ்டேஷனில் வச்சு ஒரு அப்பாவையும் பையனையும் அடிச்சு கொண்ட விஷயமும் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ நான் ஏன் இதை சொல்கிறேன், இது வந்து என்னோட கருத்து என்னன்னா, அந்த 5 பேருக்கும் அதிகபட்ச தண்டனையா ஒரு 25 வருஷம் ஜெயிலில் கடந்து சாவணுங்க. அவனுங்களுக்கு போலீஸுங்கிற அங்கீகாரத்தை பிடுங்கி 25 வருஷம் உள்ளேயே இருக்கணும். பொண்டாட்டி கூட ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்காம, குழந்தைய பார்க்காம, அவன் வாழ்க்கையில சித்திரவதை அனுபவிக்கிற மாதிரி அவனுக்கு 5 பேர்த்துக்குமே அந்த தண்டனை கிடைக்கணும்.